அப்டிப்பினியருக்கு வணக்கம். இது வந்து டிஎஸ் இராய் என்ற ஒரு மலையாள படத்தோட ரிவ்யூ. யூஸ்வலாக நான் பொலிட்டிக்கல் கண்டென்ட் நிறைய போய் பேசுவேன். இப்போ வந்து ஃபார் சேஞ்ச் வந்து ஒரு சினிமா ரிவ்யூ பண்ணுறேன்னா காரணம் வந்து இந்த படம் வந்து அவ்வளோ அருமையான படம். எனக்கு ரொம்பவே ஒரு இம்ப்ரெஸ் பண்ண படம். இந்த டிஎஸ் இராய் என்ற படத்தில் வந்து பிரணவ் மோகன்லால் நடிச்சிருக்காரு. ராகுல் சதாசிவன் என்ற இயக்குனர் வந்து இதை இயக்கியிருக்காரு. அவரே இந்த படத்தில் ஒரு சின்ன ரோலுக்கு நடிச்சிருக்காரு. நீங்கள் பிரணவ் மோகன்லால் எல்லாருக்கும் தெரியும், மோகன்லாலோட மகன். ஆனால் இந்த ராகுல் சதாசிவன் யாருன்னு பல பேர் தெரியாது. நீங்கள் உங்களை நிறைய பேர் வந்து பிரம்மயுகம்ன்ற ஒரு படம் லாஸ்ட் இயர் மம்முட்டி நடிச்சிருப்பாரு. ஒரு ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்லேயே இருக்கும் அந்த படம். அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா ராகுல் சதாசிவன் இயக்குனர் அவரோட கிளாஸ் என்னன்றது நீங்கள் புரிஞ்சிருக்கும். அவர் இதே இயக்குனர் தான் 2 வருஷம் முன்னாடி பூத்த காலம்னு இன்னொரு ஹாரர் படம் எடுத்திருக்காரு. ஸோ இந்த 3 ஹாரர் படங்களை தொடர்ந்து எடுத்துட்டு இருக்காரு. இந்தியாவில் வந்து ஒரு நீ தாராளமாக சொல்லலாம் ஹாரர் ஃபிலிம் டைரக்ஷனில் பெஸ்ட்னு அந்த ராகுல் சதாசிவன் சொல்லலாம். அவ்வளோ அருமையான மேக்கிங், ஒரு ஸ்டேஜிங் ஆஃப் அ சீன்லாம் பின்னிட்டாரு. யூஸ்வலாக தமிழ் படங்கள்ல ஒரு பேய் படம்னா ஒரு உருவத்தை காட்டுவோம், அந்த பேய்க்கு ஒரு பெரிய மாந்திரிக சக்திகள் இதெல்லாம் இருக்கணும். பட் இது பியூர்லி எமோஷ்னலி ஹாரர் த்ரில்லர்ஸாக இருக்கு இந்த படங்கள். அந்த பேய் வர்றதை பார்த்தீங்கன்னா ஒரு உருவத்தச்சில்ல, சும்மா ஒரு சேர நகரத்துலேயே ஒரு பயத்தை காட்டுறாரு, ஒரு தட்டை வல்லில் பயத்தை காட்டுறாரு. ஸோ அந்த அளவுக்கு ஸ்டேஜிங் ஆஃப் த சீன்ஸ் வந்து பிரில்லியண்ட்டாக இருக்கு. ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் ஒரு ஹாரர் ஃபிலிம்ஸ் தொடர்ந்து எடுத்துட்டு வர ராகுல் சதாசிவன். இப்போ இந்த படத்துக்கு வரும்போது இந்த படத்தோட கதைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஒரு ஹீரோ அவருக்கோட அவர் 6 மாசத்துக்கு முன்னாடி காதலிச்சு கைவிடப்பட்ட ஒரு பெண் வந்து ஒரு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த கதையோட ஸ்டார்டிங் அந்த ஹீரோயினோட தற்கொலையோட காட்டுறாங்க. அது ஹீரோ வந்து தற்செயலா அந்த ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு வரும்போது அவர் கூடயே ஒரு தீய சக்தி தொடர்ந்து வருது. அவர் வீட்டிலேயே ஹீரோ ஒரு டார்ச்சர் பண்ணுது. எதனால இந்த தீய சக்தி தன் பின்னால் வருது, உண்மையில் அந்த ஹீரோயினுக்கு என்னதான் ஆச்சு, ஏன் அவங்க செத்தாங்கன்றதான் செகண்ட் ஹாஃப்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் எடுத்து ஒரு அருமையான பிளாட்டை வச்சு சூப்பராக ஸ்டேஜ் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட பட்ஜெட்னு எடுத்துட்டிங்கன்னா 12 கோடி போட்டிருக்கு நெட்டில். உண்மையில 12 கோடிகள் இந்த படத்தில் பட்ஜெட் இல்லை இருக்குன்னு தெரியல. மேபி அந்த காஸ்டோட சேலரி பிரணவ் மோகன்லால் ராகுல் சதாசிவன் சேலரி எப்படி இருந்துக்கலாம். பட் ப்ரொடக்ஷன் காஸ்ட்னு எடுத்துக்கிட்டா ஒரு 2 கோடி கூட இது இருக்குமான்றது தெரியல. அந்த அளவுக்கு ஒரு பிரில்லியண்டான ஸ்டேஜிங், ஒரு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக எடுத்திருக்காங்க. ஒரு பாடல்கள்லாம் கிடையாது இந்த படத்தில். கதையை மட்டும் மையப்படுத்தி வச்சுக்கேன். ரொம்ப நிறைய கேரக்டர்ஸ்லாம் கிடையாது. ஒரு மொத்தமாகவே ஒரு 5-6 கேரக்டர்ஸ் தான் மெயின் கேரக்டர்ஸ். அவங்க சுற்றி தான் அந்த பிளாட் நகர்த்து வச்சுருக்காங்க. பிரணவ் மோகன்லால் நடிப்பு பின்னிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதுவும் அருமையாக இருக்குது. இது வந்து நீங்கள் யூஸ்வலாக மலையாள படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஸ்லோ ஸ்டார்டர்ஸாக வந்து ஒரு இன்டர்வலில் ஒரு பீக் எடுக்கும். செகண்ட் ஹாஃபில் அது ஒரு ரோலர் கோஸ்டமாக போகும். இது அப்படி தான். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ரோலர் கோஸ்டராக போகும். லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ½ அன் ஹவர் வந்து ஒரு ரொம்பவே பரபரப்பாக ஒரு ஸ்க்ரீன் பிளே. நீங்கள் வந்து ஒரு ஹாரர் படம், ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜ் திருதுக்குன்னு ஒரு பயத்தை காட்டுற மாதிரி படம்னா தாராளமாக இந்த படத்துக்கு போகலாம். அந்த அளவுக்கான மேக்கிங் எஃபர்ட் வந்து இதுல இருக்கு. இதுல வந்து நீங்க ராகுல் சதாசிவன் எடுத்துட்டீங்கன்னா நீங்க பிரம்மயுகம்ல வந்து 3 கேரக்டர் வச்சு ஒரு 2 மணி நேரம் கதை சொல்லியிருப்பாரு. இதுல வந்து கொஞ்சம் தாராளமா இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இதுல ஒரு 5-6 கேரக்டர் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. நீங்க அவரோட படங்களோட டியூரேஷன் எடுத்துட்டீங்கன்னா பூத்த காலம் 1 hour 45 minutes, இது வந்து 1 hour 55 minutes, பிரம்மயுகம் ஒரு 2 hours 10 minutes. ஸோ ஒரு கிறிஸ்ப் அண்ட் கிளியர் ஹாரர் த்ரில்லர்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்துட்டு வராரு. இதுல வந்து நடிச்சதுல வந்து இவர் பிரணவ் மோகன்லால் மதுசூதனன் ஒரு கேரக்டர்ல ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அவர் தான் இன்னொரு பிவட்டல் ரோல். அவரோட இதுவும் கிளியரா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி பக்காவா இருக்கு. எடிட்டிங் ஒரு எடிட்டிங் கட்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பர்பா இருக்கு. நம்ம பார்க்க நமக்கே ஒரு விஷுவலி ஒரு பயத்தை காட்டி ஒரு உருவத்தை நான் முன்னாடி சொன்ன ஒரு உருவத்தை வச்சு பயன்படுத்தாம அந்த சீனா பயன்படுத்திருக்காங்க. அவ்வளோ ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன ஒரு ஹாரர் ஃபிலிம். தமிழில் இந்த மாதிரி படங்கள் அங்கங்கே வந்திருக்கு. நான் தமிழில் இது படம் எடுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன். இப்போ சித்தார்த் நடித்த அவள் ஒரு படம் ஒரு 5 years முன்னாடி வந்தது. அதுவும் இந்த மாதிரி ஒரு ஜானர் தான். பட் அதுலேயும் ஒரு கதை கொஞ்சம் இருக்கும். இதோட கொஞ்சம் சீரியஸான கதை. பட்
அதை தொடர்ந்து டைரக்டர்ஸ் பண்ணல. பட் ராகுல் சதாசிவன் வந்து இதே ஒரு கதையை மையப்படுத்தி 3 படங்கள் தொடர்ந்து 3 அது இதெல்லாம் பெரிய பட்ஜெட் கிடையாது, லோ பட்ஜெட் படங்கள் தொடர்ந்து எடுத்திருக்காங்கன்னா நிச்சயமா அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் மேக்கிங் ஸோ குட். மலையாளம் சினிமா வந்து எட் அகெயின் அவங்க வந்து இந்தியா சினிமாக்கே அவங்களோட வழிகாட்டின்ற மாதிரி அவங்க இம்ப்ரூவ்டு. இந்த மாதிரி ஹை குவாலிட்டி படங்கள் இது வந்து தமிழில் அவங்க வந்து டப் பண்ணியிருக்கணும்னாக்க. பட் ஆனால் இது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த படத்தில் பெருசாக வசனங்கள்ல இல்லை. ஸோ நீங்கள் மலையாள படமாகவே போய் பார்த்தா கூட ஒரு சப்டைட்டில்ஸோட பார்த்தாலும் உங்களுக்கு நல்லா புரியும். அந்தளவுக்கு கதை வந்து செகண்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு அந்த ஒரு சஸ்பென்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி அந்த உண்மையில் அந்த பேய் யார், அவருக்கு தொடர்ந்து அந்த பேய் யாருன்ற அந்த சஸ்பென்ஸ் நம்மளுக்கு தெரியும் போதே ஒரு கிளியர் கட்டாக அந்த கதை புரிஞ்சிடும். இந்த கதை படத்தில் அவ்வளோ இன்வால்வ்டாக இருக்கும். இப்போ சென்னையில் வந்து கம்மியாக தான் ஷோஸ் போட்டிருக்காங்க, அந்த மல்டிப்ளெக்ஸில் மட்டும்தான் ஷோஸ் இருக்குது. கம்மிங் வீக்கில் கொஞ்சம் ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இது ஒரு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் தனியாக கூப்பிட்டு போனால் அலௌட் இல்லை. ஸோ ஆனால் யங்ஸ்டர்ஸ் ஃபிலிம் மேக்கிங் ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கிறனால தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். இது ஒரு பெரிய லேர்னிங். இந்த படம் ஒரு ஹாரர் படம் எப்படி எடுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய லேர்னிங். எனக்கு பர்சனலாக வந்து ஐ வுட் ரேட் திஸ் ஃபிலிம் அவ்வளோ பூத்த காலம். பட் மம்முட்டி நடிப்பில் வந்து பிரம்மயுகம் மாதிரி அளவுக்கு இல்லைன்னு சொல்லுவேன். நான் பிரம்மயுகமில் வந்து மம்முட்டின்ற அந்த கேரக்டர் வந்து ஒரு பின்னிருப்பார். அது ஒரு உண்மையாக வேற லெவல் பயத்தை காட்டியிருப்பார். அந்த ஒரு இது இல்லாமல் பட் அது ஒரு ஒரு மித்திக்கல் ஃபிலிம். அது ஒரு பீரியடில் நடந்த ஒரு ட்ராமா. இது வந்து ஒரு நிகழ்காலத்தில் நடக்கிற கதை. ஸோ ரெண்டுத்துக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ ராகுல் சதாசிவன் வந்து நிச்சயமாக அவருக்கு பெரிய எதிர்காலம் இருக்குது. என்னுடைய வியூ வந்து என்னென்னா, இங்கே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து இப்போ அடுத்து கமல்ஹாசனோட ஒரு படம் பண்ண போகிறாருன்னு டாக் இருக்குது. அதில் யாரோ கூப்பிட்டு படம் பண்ணுறதுக்கு ராகுல் சதாசிவன் மாதிரி ஒரு நல்ல ரைட்டர் கம் டைரக்டர் வேணும்னா ஒரு ஹாரர், இப்போ பிரம்மயுகம் மாதிரி ஹாரர் த்ரில்லரில் வந்து கமல்ஹாசன் ரஜினிகாந்த் நடிச்சா எப்படி இருக்குன்றது தோணும். அந்தளவுக்கு ஒரு ஃபீல் ஏற்படுத்திருக்கு. போய் படம் பாருங்க டிஎஸ் இராய். நிச்சயமா இது வந்து ஃபார் வர்த் வாட்சிங் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓடிடிக்கால வெயிட் பண்ணாதீங்க, இது தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். ஸோ டைம் கிடைக்கும்போது இன்னொரு ரிவ்யூவில் கண்டிப்பாக நான் வந்து மீட் பண்ணுறேன் உங்களை.